இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, மாவாட்டி வச்சுருக்கிறேன். இட்லி ஊற்ற போகிறேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா என்ன குழம்புனா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். என்னன்னு தெரியல, சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நாங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி என்னமோ ஆசையாக இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் எடுத்துகிட்டு வந்தோம். இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். நான் 3 பச்சை மிளகா போட போகிறேன். போதும், காரம் அளவாக இருந்தால் போதும். 3 பச்சை மிளகா தான் போட போகிறேன். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். தக்காளி நறுக்கிட்டு இருக்கிறேன். இருந்து நறுக்கலாம். கண் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு விட்டேன். கடுகு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். தக்காளியும் போட்டலாம். வதங்கிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. சிக்கனுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். பூண்டு நான் ஒரு நேரத்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால அவ்வளோதான் செய்வேன். அதனால எதுவுமே அரைச்சி ஊற்றலை. அரைச்சி ஊற்றாமல் அப்படியே செய்ய போகிறேன். திரும்பி சிக்கன் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இவ்வளோ தான் போட போகிறேன். நான் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இருந்து காமிக்கிறேன். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது இட்லி சிக்கன் குழம்பு. சிக்கனை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. குழம்பு ரெடி ஆகட்டும். நான் இட்லி ஊற்றி வச்சிட்றேன். அருமையாக சிக்கன் குழம்பு இட்லி ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகட்டும். சாப்பிடும் போது தான் நீ காமிப்பேன். இட்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பஞ்சு மாதிரி இட்லி நான் எடுக்கிறேன். இட்லி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாட் ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்குது. கறி குழம்பு ஆகிட்டு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. சரிங்களா? குட் நைட்.